compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வணக்கம். இன்றைய ஆதன் செய்திகள். திமுக கூட்டணிக்காக ஆதவ் அர்ஜுனா வாக்கு கேட்டது. திருப்பரங்குன்றத்தில் நிர்மல்குமார் பிரச்சாரம். KKSSR ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக முதல்வர் பிரச்சாரம் போன்ற பல்வேறு செய்திகள் அடங்கிய சிறிய தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகப்புரம் மோகன்ராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக கூட்டணியில் இணைந்து தேமுதிக போட்டியிடும் நிலையில் அந்த கட்சியின் வேட்பாளர் அழகப்புரம் மோகன்ராஜ் சேலம் மேற்கு தொகுதியில் களமிறங்க உள்ளார். தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அவர் நாள்தோறும் பிரச்சாரம் செய்து வருகிறார். செல்லும் இடமெல்லாம் அவருக்கு அங்குள்ள மக்கள் ஆதரவு அளித்து வருகின்றனர். மோகன்ராஜ் உடன் தேமுதிகவினர் மட்டுமின்றி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியினர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் ஒன்று திரண்டு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். தொகுதியில் இருக்கும் பிரச்சினைகள் குறித்தும் அவற்றை தீர்ப்பது குறித்தும் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து மோகன்ராஜ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு தொகுதி மக்கள் பலரும் தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். பசிபிக் பெருங்கடலில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் சூப்பர் எல்னினோ நிகழ்வு காரணமாக தமிழகத்திற்கான தென்மேற்கு பருவமழை குறைந்து போகவும் வாய்ப்புள்ளதாக வானிலை வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். கடலில் ஏற்படும் வெப்பநிலை மாறுபாடுகளே பல வானிலை மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பசிபிக் பெருங்கடலில் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வெப்பம் இயல்பை விட அதிகமாவது எல்னினோ என்றும் வெப்பநிலை குறைவது லானினா என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் லானினா வலுவிழந்து வருகிறது. இதன் காரணமாக இந்த ஆண்டு எல்னினோ ஏற்படுத்துவதற்கும் அந்த அடிப்படையில் இந்திய பெருங்கடலில் வெப்பநிலை மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தன்னார்வ வானிலை ஆய்வாளர் ராமச்சந்திரன், வரும் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் எல்னினோ உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் அப்பொழுது வானிலை 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளார். அதே நேரம் தற்பொழுது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் எல்னினோ உருவாக வாய்ப்பு இருப்பதால் கடலில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு அக்டோபர், நவம்பர் மாதங்களில் இந்த நிகழ்வு ஏற்பட்டால் அடுத்த ஆண்டு முதல் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழைப்பொழிவு வெகுவாக குறையும். இதனால் தமிழகத்திற்கான தண்ணீர் வரத்து கடுமையாக வீழ்ச்சி அடையும் என்றும் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழைப்பொழிவு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ராமச்சந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து தேங்காய் ஏற்றுமதி செய்வது குறைந்திருப்பதால் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. வளைகுடா போர் நடைபெறுவதற்கு முன்பு தமிழகத்தில் 1 கிலோ தரமான தேங்காய் கிலோ 62 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது 10 ரூபாய் குறைந்து 58 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதன் காரணமாக உள்ளூரிலும் தேங்காய் விலை குறைந்துள்ளது. கடந்த 2024-25 நிதியாண்டில் தமிழகத்திலிருந்து மொத்தம் 43 லட்சம் டன் தேங்காய் ஏற்றுமதி செய்யப்பட்டது. நாட்டில் மொத்தம் தேங்காய் ஏற்றுமதியில் இது 31% ஆகும். அந்த வகையில் தேசிய அளவில் தமிழகமும் முதலிடத்தில் உள்ளது. பக்ரைன், குவைத், கத்தார், சவுதி அரேபியா, ஏமன் மற்றும் சிங்கப்பூருக்கும் தமிழகத்திலிருந்து தேங்காய் அதிக அளவில் ஏற்றுமதியாகிறது. தற்பொழுது ஈரான், இஸ்ரேல் இடையிலான போர் காரணமாக அந்த நாடுகளுக்கு தேங்காய் அனுப்ப முடியாமல் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தேங்காய் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகளுக்கும் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை சரிகட்ட அரசு தங்களுக்கு உதவ வேண்டும் என ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நீடிப்பதால் மின்சார அடுப்புக்கான தேவை அதிகரித்துள்ளது. எனவே அதன் உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. மேற்காசிய போர் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நீடிக்கிறது. இதனால் சமையலுக்கான மாற்று ஏற்பாடாக விறகு அடுப்பு மற்றும் மின்சாரத்தில் இயங்கும் அடுப்புகளை மக்கள் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். ஹோட்டல்கள் மற்றும் சமையல் கூடங்களிலேயும் இந்த நிலைதான் நீடிக்கிறது. பலரும் மின்சார அடுப்புக்கு மாறுவதால் அதற்கான தேவையும் அதிகரித்துள்ளது. எனவே மின்சார அடுப்பு மற்றும் அது தொடர்பான பாத்திரங்கள், இண்டக்ஷன் ஹீட்டர் ஆகியவற்றின் உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. அதன் அடிப்படையில் இது தொடர்பான உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கும் நிறுவனங்களை வலியுறுத்தவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் மின்துறை அமைச்சக உயர் அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
நடைபெற்றது. இதில் மின்சார அடுப்பு உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் அதன் உற்பத்தியை அதிகரிக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை பற்றியும் விவாதிக்கப்பட்டது. பாஜகவின் சிந்து வேலைகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி தேர்தலில் ஈடுபடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பாஜக விஷயத்தில் புதுச்சேரி மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கூறினார். அந்த கட்சியின் சிந்து வேலைகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி தேர்தலில் ஈடுபடாது என குறிப்பிட்டார். தமிழகம், புதுச்சேரியில் மதசார்பு அரசியலுக்கு இடமில்லை. இதனை வரும் தேர்தலில் மக்கள் உறுதிப்படுத்துவார்கள் என்றும் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் கூறினார். புதுச்சேரி மதசார்பற்ற கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் இடம்பெறாதது வருத்தம் அளிப்பதாகவும் என்றாலும் கூட்டணி கட்சியில் வெற்றிக்கு அந்த கட்சியினர் உதவுவார்கள் என்று நம்புவதாகவும் திருமாவளவன் கூறினார். போர் விமானத்திலிருந்து காணாமல் போன தங்கள் நாட்டு விமானியை ஈரானுக்குள் புகுந்து மீட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் வான்பரப்பில் பறந்த அமெரிக்க விமானப்படையின் 2 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஒரு விமானி பத்திரமாக திருப்பிய போதிலும் மற்றொரு விமானி காணாமல் போனார். அவரை தேடி கண்டுபிடிக்க ஈரானும் அமெரிக்காவும் தீவிர முயற்சி மேற்கொண்டனர். அவரை உயிருடன் பிடிப்பவர்களுக்கு $60,000 வெகுமதி என ஈரான் அறிவித்தது. இந்த நிலையில் அந்த விமானி மீட்கப்பட்டு மிகவும் பாதுகாப்பாக ஈரானை விட்டு வெளியேற்றிவிட்டார் என அமெரிக்க உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டிருக்கும் சமூக வலைதள பதிவில், அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் துணிச்சலான தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையில் ஒற்றை தாங்கள் வெற்றிகரமாக நிகழ்ச்சியிருப்பதாக கூறியுள்ளார். காணாமல் போன அந்த விமானப்படை அதிகாரியை அமெரிக்காவின் பென்டகன் நிறுவனம் தீவிரமாக கண்காணித்து வந்தது. அவரை மீட்டெடுப்பதற்காக தொடர்ந்து முயற்சிகள் எடுக்கப்பட்டன. கடுமையான துப்பாக்கி சண்டைக்கு பிறகு மலைப்பகுதியில் பதுங்கியிருந்த அமெரிக்க விமானி பத்திரமாக மீட்கெடுக்கப்பட்டார் என அந்த பதிவில் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். என்றாலும் இது குறித்து ஈரான் தரப்பில் எந்த பதிலும் வெளியிடப்படவில்லை. தவேக தலைவர் விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்தலுக்கான அக்கட்சி நிர்வாகிகள் நியமிக்கப்படாததால் விசில் சப்தம் சற்று அடங்கியுள்ளது. விஜய் போட்டியிடுவதால் தமிழகமே உற்றுநோக்கும் தொகுதியாக திருச்சி கிழக்கு மாறியுள்ளது. கடந்த 2ஆம் தேதி இந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் அன்றைய தினமே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மரக்கடை, காந்தி மார்க்கெட், தஞ்சாவூர் சாலை, அரியமங்கலம், பொன்மலை, டிவிஎஸ் டோல்கேட் போன்ற இடங்களில் அவர் வாக்கு சேகரித்தார். அதன் பிறகு அவர் சென்னைக்கு திரும்பிவிட்ட நிலையில் தவேக நிர்வாகிகள் யாரும் இதுவரை திருச்சி கிழக்கு தொகுதி பக்கம் தலை காட்டவில்லை. அங்கு போட்டியிடும் திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் கோடை வெயில் மிஞ்சும் வகையில் பிரச்சாரத்தை வேகப்படுத்தி இருக்கும் அதே நேரம் தவேக பிரச்சாரம் மந்தமாகியுள்ளது. அங்கே தேர்தல் தொடர்பான நிர்வாகிகள் நியமிக்கப்படாததால் அந்த கட்சியின் பிரச்சாரம் களம் மந்தமாகியுள்ளது. தவேகாவின் தேர்தல் பணிமனைக்கான பணிகள் முடியாததால் அதுவும் திறக்கப்படவில்லை. இந்த நிலை தொடர்ந்தால் திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி எப்படி சாத்தியமாகும் என அந்த கட்சியின் தொண்டர்கள் புலம்புவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். தென் மாவட்டங்களில் தற்போது சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனை ஆதரித்து பொதுமக்கள் மத்தியில் முதல்வர் வாக்கு சேகரித்தார். திமுக அரசின் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து திமுக வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் பிற கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு அந்தந்த சின்னங்களிலையும் வாக்களிக்குமாறு முதல்வர் கேட்டுக்கொண்டார். இதுகுறித்த பதிவை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதேபோல் தென்காசி மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் பயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அங்குள்ள 5 தொகுதிகளுக்குமான திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த வீடியோ பதிவையும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார்.